ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு நாட்டில் நடக்குது, அதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியை கேட்டாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு நிறைய தீவிரவாத இயக்கம் ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எப்படியாவது ஜம்மு காஷ்மீரை பிடிச்சிருங்கப்பா, அதுதான் நம்முடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ரிக்வஸ்ட் தான். ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அதே தாலிபன்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக 1ஆம் தேதி அதுவும் அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் இல்லாட்டி வேற்று நாட்டு படை எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையே, அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த ஆப்கானிஸ்தானால், குறிப்பாக இந்த தாலிபன்களால் சீனாவில், அமெரிக்காவில், பாகிஸ்தானில் பல பிரச்சனைகள் இருக்கிறதே, என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காபூல் யார்கிட்ட இருக்கு, கந்தஹார் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். என்னடா ரெண்டுமே தாலிபன்கள் கையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இப்போ 90% இடங்கள் மட்டும்தான் தாலிபன்கள் கையில் இருக்குது. அந்த தாலிபன்களையே பலவிதமான குழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. சொல்லப்போனால் காபூல் அப்படிங்கிறது ஹக்கானி நெட்வொர்க்கு கீழேயும், கந்தஹார், ஹெரட் போன்ற இடங்கள் எல்லாமே நார்மலாக தாலிபன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த ஒமர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தாலிபன்கள் அவங்க கையிலையும் இருக்குது. இப்போ ஹக்கானி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இனிமேல் தாலிபன்களில் புதிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வரணும், அந்த அரசாங்கம் ஆட்சியை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்லை அவங்களுடைய செலவுக்காவது ஏதாவது பணத்தை கொண்டு வரணும். இது எல்லாமே இப்போ தாலிபன்கள் கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் ஹக்கானி குரூப் என்ன சொல்கிறாங்க, அரசு அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஆர்மியை கொண்டு வரக்கூடாது அப்படின்னும். ஆனால் இந்த தாலிபன்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அங்கே இராணுவமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல உள் தீவிரவாத பிரச்சனை அப்படிங்கிறதே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹக்கானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது காபூல் பக்கம் அவங்க தான் மிகப்பெரிய ஆட்களாக கருதப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் காபூல் அப்படிங்கிறது ஹக்கானி நெட்வொர்க் கீழே தாலிபன்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த காபூல் விமான நிலையத்தில் தான் குண்டுகள் அப்படி இருந்து வெடிக்கப்பட்டது. இந்த குண்டுகளை வெடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தற்கொலைப்படை தாக்குதலாக இருந்தாலும் அதை செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ISISK அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. இந்த ISISK அமைப்பும் ஹக்கானி குரூப் அப்படிங்கிறதும் எப்படிப்பட்டது, ரொம்பவே உறுத்தாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள். ஸோ ஒரு பக்கம் இந்த ஹக்கானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாகிஸ்தானை ரொம்ப பெரிய நாடாக கருதக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆப்கானிஸ்தானியை, அதாவது ப்ரோ ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு குரூப் ப்ரோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இரண்டு குரூப்புக்கு இடையில யார் இதை ரொம்ப பெரிய அளவில் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கான். இந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் அடுத்ததாக என்ன நடக்க போகுது, இதில் நீங்கள் மட்டும் கிடையாதுடா, நாங்களும் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பல இயக்கங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த புதுசாக அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இங்கே இருக்கக்கூடிய 1.5 லட்சம் மனிதர்கள், அதாவது தீவிரவாதிகள் இல்லாட்டி போராட்ட குழுக்கள் எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்னும் சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கல. இந்த சம்பளம் கொடுப்பதற்கு பெரிய அளவு தொகை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இப்போ ஆப்கானிஸ்தானில் அவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறத எடுக்க முடியாது. ஸோ சம்பளம் கொடுக்காம அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அந்த நபர்களை சார்ந்த குடும்பங்கள் எப்படி வழி நடத்தி செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு மத்தியில் நம்ம கண்டிப்பாக போதைப் பொருளை மறுபடியும் என்ன செய்யணும், இதே ஆப்கானிஸ்தான்லேருந்து உருவாக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழும்பி இருக்கிறது. ஆனால் இது ப்ரோ ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிற உண்மையான தாலிபன்களுக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. ISISஐ பொறுத்த வரைக்கும் அவங்க போதைப் பொருளாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை உற்பத்தி செய்வாங்க, அதை யாருக்கு வேணாலும் மடைமாற்றம் செய்வார்கள். இதெல்லாம் ISIS தீவிரவாதிகள் இல்லாட்டி இந்த ஹக்கானி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன செய்கிறாங்க, நமக்கு கிடைச்ச ஆயுதத்தெல்லாம் கொஞ்சமாக விற்று விடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான கொஞ்சம் அமௌண்ட் வரும், அதை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த இரண்டு அமைப்புகள் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, அல்-கொய்தாவா இருக்கட்டும், ISIS இருக்கட்டும், இல்ல தாலிபன்களா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே இப்போ ஆப்கானிஸ்தானுடைய மண்ணில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அல்-கொய்தா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 200லேருந்து 300 நபர்கள் தான் இருப்பாங்க. ஹக்கானி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது 2000லேருந்து 6000 மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இது அஃபிஷியலாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை மட்டும்தான். எவ்வளவு மனிதர்கள் யாருக்குமே தெரியாமல் பலவிதமான அமைப்புகளுக்கு வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த அல்-கொய்தா அமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவை அழித்து விட்டு இஸ்லாம் நாடு அப்படிங்கிறது உருவாக வேண்டும், இல்லாட்டி நமக்கான ஒரு நாடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஒரு அமைப்பு. ஆனால் ISIS அப்படி கிடையாது. ஒரு இஸ்லாமிய நாடை உருவாக்கிவிட்டு மறுபடியும் அமெரிக்காவை அழிக்கலாம் அப்படின்னு சொன்ன வேறொரு இயக்கம்.
லாஸ்டா இருக்கிற தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது வேற யாருமே அழிக்கப்பட வேண்டாம், எனக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு இஸ்லாமிய நாடு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற ஒரு இயக்கம். ஸோ இந்த மாதிரி எனக்கு போதுமான இந்த ஒரு நாடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன தாலிபன்கள் இந்த 2 நபர்களை எப்படி ஒன்று சேர வழிநடத்த போகிறார்கள்? இது ஒரு பெரிய கேள்வியா மாறி நிற்கிறது. இந்த கேள்விக்கு மத்தியில தான் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 2 பிரிவா நிற்கிறாங்க. இப்படி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் 2 பிரிவா நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஷ்தூன் இன மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கிளியரா விளையாண்டது யாரு? நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் தாங்க. 1919-20 இந்த ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை இப்போதைய பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அனுப்புறாங்க. ஸோ கொஞ்சம் பஷ்தூன் இன மக்கள் அங்க போயிட்டாங்களா, இப்போ மீதி இருக்கும் இன மக்கள் எங்க இருக்காங்க? இதே ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருக்காங்க. ஸோ இப்போ 2 பிரிவா பிரிச்சுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் தனிநாடு, பாகிஸ்தான் தனிநாடு அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய பஷ்தூன் இன மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றுதான், ஏன்னா எங்களுடைய இனம் அங்கு இருக்கு. நாம என்ன செய்யணும்? பாகிஸ்தானுடைய கொஞ்சம் இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், முழுவதுமாக அகண்ட ஒரு ஆப்கானிஸ்தானாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழும்பி இருக்கிறது. இந்த கூக்குரலை எழுப்பியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஷ்தூன் இன மக்கள். தாலிபன்கள்ல 60% பஷ்தூன் இன மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப மீதம் இருக்கும் 40% ஆல்ரெடி இந்த பஷ்தூன் இன மக்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ தாலிபன்கள் வேற, ஹக்கானி குரூப் வேற. ஹக்கானி குரூப் கிட்ட தான் காபூல் இருக்கு. இப்போ தாலிபன்களுக்குள்ளேயே பஷ்தூன் இன மக்கள், நான் பஷ்தூன் இன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை வந்து விட்டது. அந்த பிரிவினை இப்போ என்ன சொல்லுது? பாகிஸ்தானை எங்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பிரிவு சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம், நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இவங்க யாரை எதிர்த்து போராட போறாங்க? பான்சீர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸை எதிர்த்து போராட போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யார்? அவங்க எல்லாமே தஜிக் இனத்தை சார்ந்தவர்கள், உஸ்பெக் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பூர்வக்குடிகளுக்கு எதிராக இப்போ யார் களமிறங்க போகிறார்கள்? தாலிபன்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அது ஹக்கானி குரூப்பா இருக்கலாம், இல்ல ஹக்கானி குரூப் ஆதரிக்கிற ISIS-K இருக்கலாம், இல்ல அல் கொய்தாவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் பஷ்தூன் போராட்ட வீரர்களாக இருக்கலாம். இப்படின்னு சொல்லி இங்கேயே பல பிரிவுகள் ஒரு பிரிவை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரிவு, அதாவது பான்சீர் அப்படிங்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தஜிக் இனத்தவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால தஜிகிஸ்தான் என்ன செய்யும்? ஒட்டுமொத்தமா இந்த பான்சீர் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆதரவை கொடுப்பார்கள். இங்க ஆல்ரெடி பிரச்சனைகள் இருப்பதால் இந்த பிரச்சனைகளில் வழியாக பலவிதமான உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா வேற ஒரு வார்த்தை சொன்னீங்க, 90% தான் தாலிபன்கள் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது தாலிபன்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆமா, பல கிராமங்களும் பல இடங்களும் யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு தெரியாமையே அந்தந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மாதிரியான மக்களுக்கு யார் வந்தாலும் சரி, அங்க தாலிபன்கள் வந்தாலும் சரி, இல்லாட்டி ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் ஆட்சி செய்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். அப்படிப்பட்ட இடத்தை யார் டார்கெட் பண்றாங்க? இந்த தாலிபன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பஷ்தூனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இல்லாட்டி அல் கொய்தா இப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை டார்கெட் பண்றதுனால இதையும் சமாளிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய தாலிபன்களுடைய ஆட்சி. ஸோ பணம் ஒரு பக்கம், பிரிவினைகள் அடுத்த பக்கம். ஆட்சி அதிகாரம் யார் கையில் வரப்போகுது? உன் இனத்துக்கா, என் இனத்துக்கா, இந்த குழுக்கா, அந்த குழுக்கா அப்படிங்கிற அடுத்த பிரச்சனை. அடுத்ததா உலக நாடுகளுடைய பொருளாதார தடை. அடுத்ததா அமெரிக்காவில் நிலவக்கூடிய பிரச்சனை. இந்த அமெரிக்காவினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபன்களை மையப்படுத்திய, ஆப்கானிஸ்தானை மையப்படுத்திய ட்ரம்ப் அவர்களுக்கும் பைடன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி பைடன் அவர்கள் சொல்ல, நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களே இரண்டாக பிரிய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிவினைக்கு மத்தியில் பாகிஸ்தான்லையும் பஷ்தூன் இன மக்களுக்காக பாகிஸ்தானில் கொஞ்சம் பேர் போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற வேறொரு பிரச்சனை புதிதாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் வெய்பியோவில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது சீனாவினுடைய சோஷியல் மீடியா அவங்களே தாலிபன்களுக்கு ஆதரவான சில நபர்கள், தாலிபன்களுக்கு எதிரான சில நபர்கள், சீனாவின் அரசுக்கு எதிராக கோஷங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோஷியல் மீடியாவே இன்னைக்கு கான்ட்ரோவர்சியாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அந்த இடத்தை சார்ந்த எல்லா நாடுகளிலும் இது எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போதான் ஜம்மு காஷ்மீரை நீ பிடித்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல் கொய்தா இவங்களுக்கு அழைப்புகளை கொடுத்திருப்பதாகவும், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் தரோம் அப்படின்னு சொல்லி ஜெய்ஷ் முகமதாக இருக்கட்டும், பல தீவிரவாத இயக்கமாக இருக்கட்டும், இவங்க இந்தியாவுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் பல வல்லுநர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த குறிப்பிட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நல்லா தெரியும், நிச்சயமா அவங்களுடைய பார்வை எங்க வரும்? இந்த ப்ரோ பாகிஸ்தானுடைய பார்வை, ஹக்கானி குரூப்பினுடைய பார்வை, காபூல் விமான நிலைய குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்களுடைய பார்வை இந்தியாவின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வாய்ப்புக்கு எதிராக நம்மளால என்ன செய்ய முடியும்?
இந்தியா தாலிபன்கள் கூட ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தலாம். நேத்தே அது முடிஞ்சிருச்சு. எங்க கத்தர்ல வச்சு நம்முடைய அதிகாரிகளும் தாலிபன்களுடைய முக்கியமான தலைவர்களில் ஒரு நபரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. உங்க நாட்டுக்கு நாங்கள் பெரிய அளவு பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த தாலிபன்கள் தான் ஒரிஜினல் தாலிபன்கள், அதாவது பஸ்தூனினத்தை சார்ந்த தாலிபன்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அவங்க ஹக்கானி குரூப்பும் கிடையாது, அல் கொய்தாவினுடைய அடுத்த அங்கம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் பியூர் அண்ட் பியூர் ஆப்கானிஸ்தானுக்கு விடுதலை வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொன்ன தாலிபன்கள். ஸோ அவங்க இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என்றால் மறுபடியும் அங்கே என்ன நடக்கும்? பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்களை சிதைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாலிபன்களை விட்டு போகக்கூடிய நபர்கள் ஹக்கானி குரூப்ல போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ 2 நபர்களும் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்களா, இல்ல ஒட்டு மொத்தமா அங்க பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் மறுபடியும் பொருளாதார தடை, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போறது, தாலிபன்களுடைய வீரர்களுக்கு அதாவது போராடக்கூடிய நபர்களுக்கு சம்பளம் கிடைக்காம போறது, இப்படின்னு சொல்ற பிரச்சனையில் என்ன நடக்க போகிறது? இதை வேடிக்கை பார்க்க காத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆனா பிரிட்டிஷ் காய் நகரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஸ்தூன் இன மக்களை ஒரு பகுதி இங்கேயும் இன்னொரு பகுதி அங்கேயும், இதே மாதிரி தான் குர்து இன மக்களையும் துருக்கியில கொஞ்சம் நபர்கள், ஈரான்ல கொஞ்சம் நபர்கள், இப்படின்னு சொல்லி பல இடங்களில், சிரியால கொஞ்சம் நபர்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நாடை பிரித்தார்கள். இந்த பிரிட்டிஷுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, வரும் காலத்தில் அவங்க ஒன்றாக இருந்தார்கள் என்றால் பல பிரச்சனைகள் வரும். அவங்களே தனித்தனியா நம்ம பிரிச்சு விட்டுட்டோம்னா மாத்தி அடிச்சுக்கிடுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம போய் அடிச்சுக்கலாம். எப்படி இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சு இஸ்லாமியர்களுக்காக பாகிஸ்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு எல்லாமே கொடுத்து நம்ம பிரிச்சு துண்டாடினார்களோ, அதே மாதிரி தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பல இனத்தவர்களையும் பல நாட்டவர்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சி வழியாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பிரிவினை தான் இப்போதும் என்ன நடந்துட்டு இருக்கு, பெரிய யுத்தமா, பெரிய மனக்கசப்பா மாறி வருகிறது. அதுல இப்போ லேட்டஸ்டா சிக்கி தவிக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஸோ தாலிபன்கள், அது எந்த தாலிபன்கள்னு உங்களுக்கே இப்போ புரியாமல் இருந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்கள் இதை புரிந்து கொள்வார்களா, அங்கே அமைதி நிலவுமா பார்க்கலாம், காலம் பதில் சொல்லட்டும். ஆனால் அதே நேரத்தில் நீ ஜம்மு காஷ்மீருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா. ஆல்ரெடி நாங்கள் இந்த மாதிரியான பூச்சாண்டியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி லெவலை கொஞ்சம் மேம்படுத்த நினையுங்கள், உங்களுடைய நாட்டை கொஞ்சம் பாதுகாக்க நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானியுடைய மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஒரு சின்ன எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.